இயேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதியன். இன்று ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதி 2026 ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். விவிலியத்தில் இவ்வாறு வசனம் இருக்கும்: நான் உன்னுடைய கதவு அருகிலே நின்றுட்டு இருக்கிறேன், நீங்கள் கதவை திறந்தால் நான் உள்ளே வந்து வாசம் செய்வேன் என்று பைபிளில் ஆண்டவர் கூறுவதாக வசனம் ஒன்று இருக்கும். கடவுள் எங்கு வந்து வாசம் செய்கிறாரோ அவருடைய உள்ளும் புறமும் அற்புதத்தால் நிறைந்திருக்கும், அதிசயத்தால் நிறைந்திருக்கும். அவருடைய ஆசீர் உள்ளும் புறமும் செயல்படும். சரிங்களா? உண்மைதானே அது? கடவுள் எங்கே இருக்கின்றாரோ, கடவுள் எங்கே வாசம் செய்கின்றாரோ அந்த இடத்திலே உள்ளும் புறமும், என் உள்ளே கடவுள் வாசம் செய்தால் என் உள்ளம் சுத்தமாக இருக்கும். இருக்குமா? இருக்காது? என் உள்ள மகிழ்ச்சியாக இருக்கும். என் உள்ள மட்டுமல்ல, புறமும், என் புற வாழ்க்கையும் மகிழ்ச்சியாக இருக்கும், தூய்மையாக இருக்கும், அருள் நிறைந்ததாக இருக்கும், அற்புதம் நிறைந்ததாக இருக்கும். இப்போ கடவுள் எங்கே வாசம் செய்கிறாரோ அந்த இடம் மகிழ்ச்சி இடமாக மாறும். இதுதான் இன்றைய தியானம். நற்செய்தியில பார்க்குறோம், நம்ம ஏசப்பா இறந்த உடனே சீடர்கள் பயந்து போய் ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஏசப்பா சொன்னார், நான் உயிர்த்து வருவேன்னு சொன்னார். ஆனால் அதை நம்பல, அவங்க விசுவசிக்கல. யூதா இறந்து போயிடுறாரு. இது 11 பேரும் போய் கதவை ரூம்பு போய் கதவை பூட்டிக்கிட்டு உள்ள இருக்கு. ஏன்னா நம்மளையும் கொண்டுட்டோம், என்ன பண்ணுறது, நம்ம உசுரும் போயிடுமே அப்படின்னு. சீடர்கள் என்ன பண்ணாங்க, எருசலேம் மட்டும் வெளியே ஓடுறாங்க. நம்மளையும் தீர்த்து கட்டுவோம் சொல்லி ஓடுறாங்க. அப்படி போகின்ற 2 பேரைத்தான் நற்செய்தியில் வாசிக்கிறோம் நம்ம இன்னைக்கு. 2 பேர் என்ன பண்ணுறாங்க, எம்மாவுஸ்ங்கிற ஊருக்கு எருசலேம் கடந்து போகிறாங்க. கிட்டத்தட்ட 11 கிலோமீட்டர்னு பைபிளில் போடப்பட்டிருக்கு. போகிறாங்க. வழியிலே கடவுள் ஏசப்பா அவங்களை பார்த்து என்ன பண்ணுறாரு, உரையாடுகிறார். அதாவது வந்திருப்பது ஏசப்பா தான், இயேசுதான் என்று அறியாத அளவுக்கு அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தான்னு பைபிளில் இருக்கு. புறக்கண்ணை சொல்ல லூக்கா, அகக்கண்ணை சொல்றார். உள்ளம் மூடி போட்டு மூடப்பட்டிருக்கு. அதில் கடவுள் உள்ள நுழைய வாய்ப்பு இல்லை. நீ தான் மூடி வச்சிருக்கி, எப்படி நுழைய முடியும்? இயேசு இறந்து போயிட்டாரு, இனிமேல் அவர் இல்லை, நான் உயிர் போச்சா போ சொல்லி ஓடுற நபருக்கு ஏசப்பா உள்ளே வந்து தங்குகின்ற இடத்த நீ கொடுப்பியா? இல்லையே, இதான் மூடி வச்சிருக்குமே, நம்ம என்ன பண்ணுறது? ஒரு அம்மா என்ன பண்ணாங்களாம், நல்ல மழை பெய்யுது. அப்போது தன் பிள்ளைகிட்ட சொல்கிறாங்க, எப்போ நல்ல மழை பெய்யுது, வெளியே போயிட்டு ஒரு குடத்தை வை, குடம் பானை தண்ணி ரொம்ப அது பயன்படும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா பிள்ளைகிட்ட சொல்கிறாங்க. பையன் போய் குடத்தை வச்சிடறான். ஒரு அரை மணி நேரம் ஆகிப்போச்சு. தண்ணி ரொம்ப. அம்மா கேட்குறேன், என்னப்பா தண்ணி ரொம்பிச்சா? நான் பார்க்குறான் பையன், இன்னும் ரொம்பலம்மா. சரி, கொஞ்சம் நேரம் ஆகட்டும். இன்னும் அரை மணி நேரம் ஆகுது, நல்லா மழை பெய்யுது. போய் போய் பார்க்குறான், ரொம்பிச்சா? அம்மா ஒரு சொட்டு கூட ரொம்பலம்மா அப்படின்றாங்க. சொட்டு கூட ரொம்பலையா? என்னடா அதுன்ட்டு அம்மா வந்து பார்க்குறாங்க. அம்மாவுக்கு ஒரே ஆச்சரியம். பையன் என்ன பண்ணுறான், பானையை கவுத்து வச்சிருக்கிறான். தண்ணி நிறையுமா? யோசிச்சு பார்க்கணும் நாம். இதே போல் இந்த உள்ளத்தை நம்ம என்ன பண்ணுறோம், மூடி வச்சிருக்கிறோம், கவுத்து வச்சிருக்கிறோம். கடவுள் வந்து தங்க முடியாது. சர்களே, இன்றைக்கு நற்செய்தி பாருங்க. அவர்கள் வந்திருப்பது இயேசுதான் என்று அறியக்கூடிய அளவுக்கு அவருடைய கண்களை வந்து மறைக்கப்பட்டிருந்தது. ஏசப்பான்னு தெரியல, அகக்கண்களை பூட்டி வச்சிருந்தாங்க. அவர் அப்பம் பிடும்போது தான் என்ன பண்றாங்க, தெரிஞ்சுக்கிறாங்க. எப்பொழுது ஆண்டவரை விசுவசித்தார்களோ, ஆண்டவர் உயிரா வந்துட்டாரு, நம்மை காப்பாற்றும் தெய்வம் வந்துடுச்சு சொல்லி என்றைக்கு அந்த கடவுளை உள்ளார விசுவசித்து ஏற்றுக்கொண்டார்களோ, கடவுள் உள்ளே வாசம் செய்ய நமக்கு இடம் கொடுத்தோமோ, அந்த வெளிப்பாடு வெளியிலும் தெரிந்து பாருங்க. பயம் போயிடுச்சு, திரும்ப எருசலேமுக்கே போகிறாங்க.
போவையா, செத்தாலும் வருவார். பார்த்துக்கோ. என்ன பண்ணுறாங்க? அவர் வந்தவரை திரும்ப எருசலேமுக்கு போகிறாங்க. பைபிள் வாசித்து பாருங்க. நன்றி. கடவுள் உள்ளே இருந்தால் அதோடைய வெளிப்பாடு வெளியே தெரியும். இன்றைய முதல் வாசகம் பாருங்க பார்ப்போம். யாக்கோபு யோவான் என்ன பண்ணுறாங்க? எருசலேம் கோயிலுக்கு போகிறாங்க. அங்கே அழகு வாயிலுங்கிற இடத்துல பிச்சைக்காரன் உட்காந்துருக்குறாங்க. அதெல்லாம் ஒரு ஒரு பிச்சைக்காரரை பார்க்குறாங்க. அவர் தர்மம் கேட்குறாரு, ஐயா ஏதாச்சும் கொடுங்க ஐயா. இப்படி பேர் சொன்ன வார்த்தை கவனிங்க. இப்போ என்கிட்ட பொண்ணு பொருள் காசு போனதும் கிடையாது. என்கிட்ட பொண்ணு பொருளோ காசு பணம் என்கிட்ட எதுவுமே கிடையாது. ஆனால் என்னிடம் இருப்பதை நான் உனக்கு கொடுக்குறேன். இயேசு கிறிஸ்துவின் பெயரால் எந்திரிச்சு நட என்று சொல்றேன். வலக்கையை பற்றி பிடித்து தூக்கி விட்டார். எழுந்து நடையா. அவன் துள்ளி குதிச்சு ஓடுறான். சகோதரர்களே, இயேசு என்கின்ற திருநாமம் எந்த அளவுக்கு பேதுருடைய உள்ளத்திலே குடிகொண்டிருந்தால் அந்த நாமத்துடைய வலிமை, அந்த பெயருடைய சக்தி, மாட்சிமை வெளியே அற்புதமாக வெளிப்படுத்துவார். சகோதரர்களே, கடவுள் உண்மையாகவே உள்ளத்தில் குடியிருந்தால் அந்த வாழ்க்கை அற்புதங்களால் நிறையும், நிச்சயமாக நிறையும். 2 உதாரணம் இன்னைக்கு நம்ம திருச்சபை கொடுக்குறோம். இன்னைக்கு சகோதரர்களே, இந்த திருப்பாடல் பல்லவியை பாருங்க. அற்புதமான பல்லவி. இன்னைக்கு உள்பகுதியில் கொடுங்க. பல்லவியை மட்டும் கவனிங்க பார்ப்போம். நீங்கள் ஆண்டவரை தேடுவோரின் இதயம் அக்களிப்பதாக. உன்னுடைய உள்ளம் உண்மையாகவே கடவுளை தேடிச்சுன்னா, உன்னுடைய உள்ளம் கடவுளை ஏற்றுக்க தயாராக இருந்துச்சுன்னா உன் வாழ்க்கையை அக்களிப்பாக இருக்கும். இந்த எப்படிப்பட்ட திருவசனம் பாருங்க பைபிள். இன்னைக்கு திருப்பாடல் 105. சகோதரர்களே, கடவுளை நம் உள்ளத்தில் ஏந்த தயாராக இருக்கும். சில பேர் சொல்லுவாங்க, ஏன் பதில் நீங்கள் கோயில் தரிசனம் கேட்டுக்கிறேன், கோயிலில் கேட்பேன், ஏன்ப்பா கோயிலுக்கு வர மாட்டேன்? கடவுள் மனசு இருந்தால் போதும் பிரதர் அப்படின்வாங்க. மனசு உண்மை இருக்கான்னு சந்தேகம்தான். அவ்வாறு கடவுள் நம் உள்ளத்தில் வாசம் செய்தால் நம்முடைய உள்ளும் புறமும் தூய்மையாக இருக்கும், உள்ளும் புறமும் மகிழ்ச்சியாக இருக்கும். எனவே ஆண்டவரை உள்ளத்திலிருந்தும் மகிழ்ச்சியை பெறுவோம்.